வணக்கம் மக்களே! நாம நெறைய இங்கிலீஷ் லேர்ன் பண்றோம், கத்துக்கிறோம். இங்கிலீஷ் வேர்ட்ஸு, கிராமர் எல்லாமே நாம கத்துக்கிறோம். ஆனா, பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? ஸோ, அத பத்தி நாம இன்னைக்கு பேசப் போறோம். ஸோ, நம்மளோட சேனல்ல வந்து நாம நெறைய இங்கிலீஷ் ரிலேட்டட் கான்டென்ட் தான் அப்லோட் பண்ணுவோம். நம்மளோட இங்கிலீஷ் லாங்குவேஜ் எப்படி பிராக்டிகலா நாம எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம்? அத பத்தியான டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தான் நாம இங்க பேசப் போறோம். ஸோ, இன்னைக்கு நாம வந்து அத பத்தி ஒரு டாபிக் தான் பேசப் போறோம். அது 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 ரிலேட்டான ஒரு டாபிக் தான் இன்னைக்கு நாம பேசப் போறோம். ஸோ, இது வந்து நாம நெறைய இங்கிலீஷ் கத்துக்கிறோம் இல்லையா? நெறைய யூடியூப் சேனல் இருக்கு. நாம நெறைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்றோம். நீங்க கூட ஏதாவது அ ஆன்லைன் கிளாஸஸ் கூட அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம் இதுக்கு முன்னால. ஆனா, இப்பவும் வந்து ஸ்டில் நம்மளால இங்கிலீஷ் பேச முடியல. ஒரு ஒரு தயக்கம் மாதிரி நமக்கு வருது இல்லையா? ஸோ, அதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தா, நம்மளோட மைண்ட்ல வந்து நாம நெனைப்போம், நான் பேசும்போது இப்ப நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணா, நான் ஏதாவது மிஸ்டேக்கா சொன்னா என்ன நடக்கும்? மத்தவங்க என்ன பத்தி ஏதாவது ஜட்ஜ் பண்ணுவாங்களா? ஸோ, அந்த மாதிரி ஒரு கவலையினால நாம வந்து இங்கிலீஷ் பேச நமக்கு ஒரு ஹெசிடேஷனா இருக்கும். இப்ப நான் கூட இங்கிலீஷ் கத்துக்கிற டைம்ல வந்து எனக்கு இதே சேம் எனக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது. நான் கூட ரொம்ப ஹெசிடன்ட்டா இருந்தேன் இங்கிலீஷ் பேசுறதுக்கு. ஸோ, அதனாலேயே என்னோட ரொம்பவே டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ, அந்த மாதிரி நெனச்சு, நெனச்சு நான் இங்கிலீஷ் பேசுறதுக்கே ட்ரை பண்ணல. ஸோ, இந்த ஒரு பிரச்சனை நமக்கும் இருக்கு. இது பொதுவாக வரும். நாம வந்து ஏதாவது புது விஷயங்கள பண்ண ட்ரை பண்ணும்போது, இந்த பிரச்சனைகள் நமக்கு வரதான் செய்யும். நமக்கு வரத்தான் செய்யும். ஆனா, ஸோ அந்த டைம்ல நான் வந்து இந்த மாதிரி ரொம்ப கவலைப்பட்டேன். நம்மளால பேச முடியல. இந்த மாதிரி பயத்தினால நம்மளால பேச முடியல. அப்படியே நெறைய டைம் எல்லாம் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஆனா, ஒரு பாயிண்ட்ல வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். என்னோட லைஃப்ல இந்த லாங்குவேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ம். டைம் டைம்ன்றது ரொம்பவே வேல்யூபிளானதும் நம்மளால டேக் பேக் பண்ண முடியாது. நம்மளால திருப்பி புடிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து டைம் இல்லையா? ஸோ, நம்மளோட வேல்யூபிளான டைம் வந்து நாம வேஸ்ட் ஆகக்கூடாது. அந்த மாதிரி நான் நெனச்சுக்கிட்டு, நம்மளால முடிஞ்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஸோ, நீங்க கூட அந்த டெக்னிக்க ஃபாலோ பண்ணலாம். ஸோ, இப்ப பார்த்தா நான் ஓகே நாம வந்து கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கலா நாம கத்துக்குவோம். அதுக்கப்புறமா நாம என்ன பண்ணணும்னு பார்த்தா, நாம நம்ம கிட்டயே கொஞ்சம் கொஞ்சம் பேச ட்ரை பண்ணணும். இப்ப நீங்க வந்து பொதுவாக பண்ற விஷயங்கள், இல்லன்னா நீங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல நீங்க போய் அங்க பண்ண விஷயங்கள் எல்லாம், ஸோ அந்த மாதிரி நீங்க மனசுல நெனச்சுக்குங்க. ஸோ அதெல்லாம் நீங்க உங்ககிட்டயே பேச ட்ரை பண்ணுங்க. நேத்து நான் என்ன பண்ணேன்? இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்? அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க உங்ககிட்டயே பேசுங்க. நீங்க வந்து ஃபோன்ல வந்து வாய்ஸ் ரெக்கார்டர் இருக்குல்ல, அதுல நீங்க ரெக்கார்ட் பண்ணி சொல்லிக்கலாம். ஏன்னா இது நாம தான, நாம மிஸ்டேக் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல. நாம மிரர்ல கூட பார்த்து நாம பேசிக்கலாம். அத கூட நாம பண்ணலாம். ஸோ, ஸ்லோவா வந்து நீங்க இந்த பிராக்டிஸ் பண்ணி, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கத்துக்குங்க. கிராஜுவலி வந்து என்ன பண்ணணும், அப்படியே நாம வந்து ஸ்லோவா மத்தவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணணும். நெறைய டைம் எல்லாம் இல்லங்க. ஜஸ்ட் வந்து ஒரு 1 மினிட்டோ, 2 மினிட்டோ அதுவே ரொம்பவே தாராளம். ஓகே. நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணி அப்படியே 5 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் அப்படியே டைம் வந்து ஏத்திக்குங்க. இந்த ஆன்லைன்ல வந்து நெறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. நாம வந்து இங்கிலீஷ் பேசி பிராக்டிஸ் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கூட நாம பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ முதல்ல வந்து நாம வந்து நம்மகிட்டயே பேசி அப்படியே கம்ஃபர்டபுளா கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோலி மத்தவங்க கிட்ட பேச ட்ரை பண்ணுங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன் ஃபிரெண்ட்ஸ். இப்ப நீங்க நெனைப்போம், எனக்கு அ எதுவுமே தெரியாது. ஆனா உண்மை என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நெறைய விஷயங்கள் தெரியும். அது உங்களுக்கே தெரியல பார்த்துக்கங்க. நானும் அப்படிதான் இருந்தேன். எனக்கு ஒரு யோசனை இருந்தது. எப்படின்னு பார்த்தா, நான் நெனச்சுட்டு இருந்தது எனக்கு எதுவுமே தெரியல. ஸோ, அதனால நான் எப்படி பேசுவோம்? ஆனா அது இல்லைங்க. இங்க ஸ்டோரி என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே எல்லாமே தெரியும். ஒரு 60% மேல உங்களுக்கு இந்த லாங்குவேஜ்ல தெரியும். உங்களுக்கே தெரியும் அது. ஓ நீங்க நெனச்சு பாருங்க இல்லையா? இவ்ளோ நாளா நாம இங்கிலீஷ் கத்துக்கிட்டு இருக்கோம். நெறைய நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? ஸோ, அதுவே ரொம்ப தாராளம் ஃபிரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள வச்சுக்கிட்டு நாம தாராளமா பேசலாம். இப்ப நான் ஒண்ணு சொன்னா, நாம இந்த நான் இங்கிலீஷ் இன்டர்வியூஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ, இந்த நெறைய பேரு வந்து யுகே, யுஎஸ்ஏ மத்த கண்ட்ரில இருந்து அவங்க யுகே, யுஎஸ்ஏக்கு போவாங்க. ஸோ, அங்க போய் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா, அவங்களுக்கு தெரிஞ்சத வச்சு பேச ட்ரை பண்ணுவோம். அவங்களுக்கெல்லாம் தெரியறத விட ரொம்பவே உங்களுக்கு தெரியும். ஓகே புரிஞ்சுதா? ஸோ அத வச்சு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உங்ககிட்ட பேசுங்க. அதுக்கப்புறமா ஸ்லோலி வந்து மத்தவங்க கிட்ட கூட பேச ட்ரை பண்ணுங்க. இப்ப இப்ப கூட வந்து நெறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு இல்லையா? இப்ப நாம ஃபோன்ல கூட இந்த ஏஐ கிட்ட கூட நாம பேசலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்லோவா பேசி பேசி மத்தவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேச ட்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கேத்த மாதிரி நாம ஸ்லோவா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் வந்து
பில்ட் பண்ணலாம். அந்த ஹெசிடேஷன் கூட இல்லாம போகும். இந்த மாதிரி ஆனா நாம வந்து எதுவுமே நாம திடீர்னு பண்ண வேணாம். ஸ்லோவா பேபி ஸ்டெப் நாம ஃபாலோ பண்ணாலே போதும். கொஞ்சம் கொஞ்சமா. எதுவுமே எந்த ரஷ்ஷும் கிடையாது. நீங்க ரஷ் பண்ணிக்க வேணாம். ஸ்லோவா, ஸ்லோவா நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆனா, எல்லா நாளுமே ட்ரை பண்ண பாருங்க. ஸோ, இப்ப நாம சொல்லுவோம்ல, அந்த ரிசல்ட் வந்து ரொம்பவே என்ன சொல்றது? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். நாம கன்டினியூஸா ட்ரை பண்ணிட்டே போகும்போது, ஒரு நாள் வந்து நாம ரொம்பவே, ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நாம இந்த பேபி ஸ்டெப் வந்து நாம டெய்லி ஃபாலோ பண்ணா, அதோட ரிசல்ட் உங்களுக்கே கிடைக்கும். ஸோ இந்த டிப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க உங்ககிட்டயே பேச ட்ரை பண்ணுங்க. ஸ்லோவா, ஸ்லோவா மத்தவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி, அப்படியே டைம் ஏத்தி வாங்க. அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இன்னும் நெறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஓகே. எல்லாமே ஒரு வீடியோல சொல்ல முடியாது. இப்போ வந்து நீங்க பண்ற விஷயங்களே நீங்க ப்ளீஸ் கன்டின்யூ தட். ஓகே. ப்ளீஸ் கன்டின்யூ த டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தட் யூ ஆல்ரெடி நோ. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள பத்தி அதையே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது கூட என்ன இந்த ஒரு விஷயம் கூட ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா, நாம கத்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதாது. நாம அது ரியல் லைஃப்ல வந்து யூஸ் பண்ணணும். ஸோ எந்த டைமுக்காகவும் வெயிட் பண்ணாதீங்க. இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா உடனே இந்த பிளான் பண்ணி அத அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இனி நாம நெக்ஸ்ட் வீடியோல வந்து எல்லா வீக்குமே அட்லீஸ்ட் ஒரு 1, 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். உங்களுக்கு கிராமர் டாபிக் வந்து நாம அதிகமா போட மாட்டோம். ஆனா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா அது கூட கேளுங்க. நாம நெறைய வந்து ரியல் இங்கிலீஷ் ஓகே. நம்மளோட பிராக்டிகல் இங்கிலீஷ் உங்களுக்கு பேசணும் அப்படின்னு நம்மளோட பேஜ ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா எல்லாமே அந்த மாதிரி வீடியோஸ் தான் நாம இங்க அப்லோட் பண்ணுவோம். அப்போ ஃப்ரெண்ட்ஸ் நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் ரொம்பவே தேவை. நான் வந்து கேரளா. ஸோ என்னோட தமிழ் கூட அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ பார்த்துக்கங்க. உங்களோட சப்போர்ட்ட பொறுத்து தான் எல்லாமே இருக்கு. அப்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா.